ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ரசம் தான் வைக்க போகிறேன். உடுப்பி ரசம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம். தனியாக வாசனை வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 2 குண்டூர் மெணசின்காய், 2 பேட்கே மெணசின்காய் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தாங்க இந்த ரசத்தோட மசாலா. இது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்தனால ரசம் ரொம்ப ஃப்ளேவராக கமகமன்னு இருக்கும். அந்த ரசம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய் போட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஜீரகம் சேர்த்து பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் வெல்லம், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பு தண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கப்பு பருப்பு வேக வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ சுட சுட உடுப்பி ரசம் ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இது மாதிரி சலசலன்னு நல்லா கொதி வரணும். இந்த ரசம் சுட சுட சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சதுனால இந்த உடுப்பி ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட உடுப்பி ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதுக்கு ஊறுகாய் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.